சுட சுட டேஸ்ட்டாக வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்துட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து அரிசி ஊற வச்ச ஸ்பூனுக்கு வந்து சீரகம் எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் ஒரு 1/4 மணி நேரம். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு கடாயை வச்சாச்சு. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். வேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகா 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, சீரகம்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிக்கிட்டு நல்லா. அதுக்குள்ளே நம்ம மோர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா கொச்சிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா வெண்டைக்காய் இதில் ஆல்ரெடி பாதி வெந்துடுச்சு வெண்டைக்காய். இப்போ இதில் ஓரளவுக்கு வெந்துடும். வெண்டைக்காயெலாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தயிரை வந்து கொஞ்சம் மோராக பட்டர் மாதிரி இது பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொத்தமல்லி தூக்கிக்கலாம். சுட சுட டேஸ்ட்டாக வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.